ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnesevai.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கீழே செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனாளர் உள்நுழைவுன்னு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணிக்கலாங்க. செகண்டாக இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்இசேவையில் சிட்டிசன் போர்ட்டலுக்கான அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து. இல்லை அக்கௌண்ட் இல்லை அப்படின்றவங்க கீழே இருக்க பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி முதல்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஹோம் பேஜ் நீங்கள் திரும்ப லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகினில் போயிட்டு யூசர் நேம் என்ன, நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு என்ன என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் நிறையா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு செகண்டாக இருக்க பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் இன்கம், ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்க பாருங்கள், ரெவென்யூ 101 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ டாக்குமெண்ட்லாம் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பாருங்கள் ப்ரொசீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கேன் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேட், இன்கமோ இல்லை கம்யூனிட்டியோ இருப்பிட சர்டிஃபிகேட்டோ ஏதாச்சும் சர்டிஃபிகேட் நீங்கள் இசேவை மையம் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட கேன் நம்பர் இருக்குங்க. அதனால் முதல்ல கேன் நம்பர் இருக்கா அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுற மாரி இருக்கும். என்ன நீங்கள் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா நேம், ஃபாதர் நேம் எதுவுமே நீங்கள் என்ட்ரு பண்ண வேண்டாங்க. ஒன்லி உங்கள் ஆதார் நம்பர் இதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள், வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு இந்த மாதிரி கீழே கேன் நம்பர், உங்கள் நேம் எல்லாமே காமிச்சிருங்க. இந்த மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா கேன் நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி எந்த டீட்டெயில்ஸுமே கீழே காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கேன் நம்பர், அதாவது கேன் நம்பர்னால் குடிமக்கள் கணக்கு எண், அந்த கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி கேன் நம்பரை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு கேன் நம்பர் வந்துடும், நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ முதல்ல ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி கீழே கேன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கேன் நம்பர் இருக்குன்னு இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. கேன் நம்பர் கீழே வரலாம் அப்படின்றவங்க ரெஜிஸ்டர் கேனை கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி ஆன்லைன் மூலமாக கேன் நம்பரை பதிவு பண்ணது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து கேன் நம்பரை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி கீழே கேன் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டுக்கான நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளிகேண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த், கேன் நம்பரில் டேட் ஆஃப் பர்த் எது இருக்கோ அதேமாரி நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேன் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்கான மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஓடிபி சென்ட் ஆகுங்க. உங்களுக்கு கேன் நம்பரில் மொபைல் நம்பரை மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் மாற்றணும், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும், நேம் கரெக்ஷன் பண்ணணும். இதெல்லாமே கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா லோ காஸ்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் கேன் நம்பரில் என்ன கரெக்ஷனாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் முதல்ல இருக்க பாருங்கள் ப்ரொசீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் நேமாக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே கேன் நம்பர்லேருந்து அதுவாக எடுத்துக்கங்க. நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இப்போ நம்ம அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் டீட்டெயில்ஸு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி, அப்பாவோட கம்யூனிட்டி என்ன, அவங்க பிசியா, பிசி முஸ்லீமா, ஓசியா, எம்பிசியா, இல்லை டிஎன்சியா, டிஎன்டியா, எஸ்சியா, எஸ்டியா, இல்லை அருந்ததிரா, என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாரி மதர் என்ன கம்யூனிட்டி, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சி, எஸ்டியா அப்படின்ற மாரி மதரோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதர் காஸ்ட். ஸோ ஃபாதர் வந்து எந்த காஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நிறைய காஸ்ட் இருக்குது தமிழகத்தில். என்ன காஸ்ட்டோ அந்த ஃபாதரோட ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து கொடுத்துக்கலாம். மதரோட காஸ்ட்டு கேட்டிருக்காங்க. மதர் என்ன காஸ்ட்டோ மதரோடைய காஸ்ட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அவங்க ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் ஃபாதர் ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக பிசி அப்படின்னு வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதேமாதிரி ரெக்வஸ்டட் காஸ்ட்டு பற்றி கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபாதர் மதர் ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஃபாதர் வேறு கம்யூனிட்டி, மதர் வேறு கம்யூனிட்டி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபாதர் அல்லது மதர் யாருடைய கம்யூனிட்டி வேணுமோ அதை நீங்கள் ரெக்வஸ்ட் கம்யூனிட்டியாக நீங்கள் கொடுத்துக்கலாங்க. நான் இப்போதைக்கு ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி அப்படின்றதால எனக்கு ரெக்வஸ்ட்டில் ஒன்று தான் காமிக்குது. பட் ரெண்டு பேரும் வேறு வேறு கம்யூனிட்டி அப்படின்னா வேறு வேறு கம்யூனிட்டிக்கான ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஃபாதர்து வேணுமோ ஃபாதர் கம்யூனிட்டி வச்சு அவங்களுக்கு வாங்கிக்கலாம், இல்லை மதர் கம்யூனிட்டி வேணால் அவங்க கம்யூனிட்டி வச்சு நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக ஃபாதர்தே கொடுத்து வாங்க பாருங்கள். ஸோ முடிஞ்சது. இது வந்து ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி ஒரே காஸ்ட்னா பிரச்சனை இல்லை. வேறு வேறு காஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு யாரோடது வேணுமோ ஃபாதர்து வேணும்னா ஃபாதரோட சர்டிஃபிகேட் வச்சு பசங்களுக்கு வாங்கிக்கலாம். இல்லை மதுரை கம்யூனிட்டி தான் நான் சன்னுக்கு வைக்க போகிறேன் அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. whether any of the applicant family member possess permanent online certificate issued by competent Environment Authority. அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அதாவது ஆன்லைனில் கொண்டு வரப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்கும். இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். பட் இங்கே தான் ஒரு பிரச்சனைங்க. அதாவது உங்கள் கிட்ட ஜாதி சர்டிஃபிகேட்டே இருந்தாலும் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளிகேஷன் டெப்டி தாசாரிட்டே வந்து போயிடும், டேரெக்டாக அவங்க கிட்டே போயிடும். விஓஓ ஆர்ஐ கிட்ட இந்த அப்ளிகேஷன் போகாது. பட் விஓஓ ஆர்ஐ கிட்ட அப்ளிகேஷன் போகாமல் டேரெக்டாக நீங்கள் தாசில்தாருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த இடத்துல நோ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்ககிட்ட பழைய ஜாதி சர்டிஃபிகேட் அப்பா அம்மா இருந்தாலும் நோ அப்படின்ற ஆப்ஷன் மட்டுமே வந்து கொடுக்க பாருங்கள். சிம்பிளாக முடிஞ்சது. ஸோ ஜென்ன கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. எஸ்ஆர் நோ சைட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு ஸோ ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு 2 டாக்குமெண்ட், ஆதார் கார்டும் உங்களுடைய ரேஷன் கார்டும் ரெண்டுமே அட்டாச் பண்ணணும். 3வதாக ஜாதி சர்டிஃபிகேட், 4வதாக செல்ஃப் ரெகுலேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது ஃபோட்டோனா ஃபோட்டோன்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கணுங்க ஃபோட்டோ மட்டும். மற்றது எல்லாமே எவ்வளோ சைஸ்லாம் இருக்கலாம், ஃபோட்டோ மட்டும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஆடு கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் கீழே ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எனி அட்ரஸ் ப்ரூஃபில் போயிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 2 3 அல்லது ஆதார் அப்படின்னு கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆடு கொடுத்து அந்த ஆதார் கார்டை 200 கேபி மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 200 கேபிக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ணும். ஆடு கொடுத்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஆதார் கார்டு அப்லோட் ஆகிடும். திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் திரும்ப போயிட்டு டாக்குமெண்ட் நம்பர் ரேஷன் கார்டு அப்படின்னு சைட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்து ரேஷன் கார்டை வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வதாக ஜாதி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதாவது ஜாதி சர்டிஃபிகேட்டுக்கு என்ன ப்ரூஃப் வைக்கலாம் அப்படின்னா ஜாதி சர்டிஃபிகேட் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். யாரோடதை வைக்கலாம் அப்படின்னா ஃபாதரோட ஜாதி சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதேமாரி சிப்ளிங்ஸ் உங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காலாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் பழசு. இல்லை உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டே பழசு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தருடைய ஜாதி சர்டிஃபிகேட் பழசு அப்லோட் பண்ணி ஆகணும். ஒன்று உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் அல்லது அப்பா அல்லது சிப்ளிங்ஸ். ஒரு சில இடத்துல வந்து அம்மாவோட ஜாதி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்து மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர அம்மாவது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாரி கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒருத்தர் ஓல்டு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட், அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள், ஒருவேளை உங்ககிட்ட பழைய ஜாதி சர்டிஃபிகேட்டே இல்லை, அப்பா கிட்டேயும் கிடையாது, அம்மா கிட்டேயும் கிடையாது, சிப்ளிங்ஸ் கிட்டேயும் கிடையாது, முதல்ல எப்போ தான் வாங்க போகிறோம் அப்படின்றவங்க விஏஓ மற்றும் ஆர்ஐ கிட்ட ஜாதி சர்டிஃபிகேட் நான் இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரில் வாங்கிட்டு வந்து அதான் அதுக்கான ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட போதுமானது. ஜாதி சர்டிஃபிகேட்டே பழசு யாருக்கிட்டையுமே இல்லைன்றவங்க அந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. நாலாவதாக என்ன அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேன். இது எதுக்காக அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து அட்டாச் பண்ணோம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டாங்க. அதுக்கு கீழே இருக்க பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்டில் போயிட்டு உங்கள் சைனை நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். ரொம்ப சின்ன வயசில் இருக்காங்க, ரொம்ப குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா சைன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பெரிய வயசு பசங்க தான் 10th 12th மேலே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிக்னேச்சரே போட்டு இந்த ஃபார்மை நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி ஃபைனலாக அப்லோட் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணால் தான் மேக் பேமெண்ட் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து போகுங்க. 60 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்களே ஆன்லைனில் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து ஓப்பன் ஆகாது, சம்டைம் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து போயிடுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கான பேர் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க, நம்பர் எல்லாமே. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஐ அக்ரின்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு. யூபிஐ கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசிப்ட் வந்துருங்க. அக்னாலஜ்மெண்ட்கான ஸ்லிப் வந்துடும். இதில் உங்களுக்கு டிஎன் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, TN 520. அதான் உங்களுக்கான அப்ளை பண்ணதுக்கான நம்பர். அந்த நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கிட்ட போகும் அப்படின்னா விஓ கிட்ட போகும். அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் ஆர்ஐ கிட்ட போகும். அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார், அதாவது யூஸ்வலாக வந்து நார்மலாக பிசி, எம்பிசி, டிஎன்சி சர்டிஃபிகேட் டெப்டி தாசில்தாரே அப்ரூவல் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். இதுவே நீங்கள் எஸ்சி அப்படின்னா மட்டும் தாசில்தார் வரையும் போயிட்டு தான் வரும், தாசில்தார் தான் அப்லோட் பண்ணுவாங்க. அதனால் வெயிட் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். எல்லாருமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் வந்துடும். அப்போ நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் அதே வெப்சைட் லாகின் போய் டவுன்லோட் பண்ணலாம், அல்லது ஓப்பன் போர்ட்டில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். ஸோ நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.